ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஃபர் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஏஜியோ ஆஃபர் ஹால் தான் பார்க்க போகிறோம். இப்போது லைவாக ஆஃபர் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நான் ஷாக் ஆகிட்டேன். பை 2 at 299 அப்படின்னா ஈச் ப்ராடக்ட் வந்து 150 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இதில் நம்ம எந்த ப்ராடக்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்து மதிப்பாக ஒரு 2 ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உமன்ஸ் கேட்டகரியில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெலவன்ஸில் வச்சே வந்து பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெலவன்ஸில் வச்சு செக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா எனி ஐட்டம் வந்து 299க்கு பை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. 2 ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம லோயஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்க்குறத விட ஹையஸ்ட் அமௌண்ட் உள்ளதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பெட்டர் டீல், பெஸ்ட்டு டீல்னு சொல்லுவேன். இது இப்போ வந்து 299க்கு மேலே உள்ள ஐட்டம்ஸாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிச்சின்னா அதை ஆட் பண்ணி உங்களுக்கு 299க்கு கிடைக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு 300க்கு இது ஆல்ரெடி 70% தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 299 தான் கிடைக்கும். மோஸ்ட்லி இது வந்து அந்த அளவுக்கு வேல்யூவில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதை டைரக்ட் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஜெகின்ஸு, அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் பேண்ட்டு, தென் வந்து டிஷர்ட்ஸு, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் டைம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மார்னிங் எடுத்தது தான் இது. இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது. 7:59 டிசம்பர் 16 பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ லைவில் இந்த ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு 70%ல் மோஸ்ட்லி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஐ தாட் வந்து பை 2 at 299 அப்படின்னவும் 2 ப்ராடக்ட்டோட வேல்யூ 299 நினச்சிட்டேன். இப்போ தான் எனக்கு புரியுது. ஆக்சுவலாக வந்து இதோட ஆஃபர் வந்து எனி ஐட்டம் வந்து 299க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். இதில் வந்து பிளாசோ, ஸ்கர்ட்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வர்ணா பிராண்டோட பேண்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இது ஹையஸ்ட் வேல்யூவாக தானே இருக்குது. இதை நம்ம வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். நமக்கு எவ்வளோக்கு கிடைக்கிது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா எனி ஐட்டம் 299 தானே சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ வந்து 1719க்கு வந்து நம்ம கார்ட் வேல்யூ இருக்குது. அப்ளை கூப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா 1499 ரூபாய்க்கு இருந்தாலே ட்ரெண்ட்ஸ் கூப்பன் அவைலபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா பை 2 அப்படின்ற மாதிரி ஏதாவது கூப்பன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேன். வேறு எதுவும் கூப்பன் இல்லை. இந்த ட்ரெண்ட்ஸ் கூப்பன் அப்ளை பண்ணோன்னா எல்லாமே வந்து 299க்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்து சிங்கிள் பீஸோட ப்ரைஸோட வேல்யூ தான் எனி ஐட்டம் 299 அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்வர்ணா பிராண்ட் வந்து ஹையஸ்ட் வேல்யூவில் தான் நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 399லே தான் இருந்தது. எனக்கு வந்து ஆஃபர் வந்து ஃபேக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது 70% எப்பொழுதும் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, விஷ்லிஸ்ட்டில் இருக்கிறத எதாவது ஆட் பண்ணி நம்ம வந்து கார்ட் வேல்யூ ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து கூப்பன் ரிமூவ் ஆகிடுச்சு. விஷ்லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ளூ குர்த்தியில் வந்து எப்பொழுதுமே எக்ஸஸ் சைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. பட் ஆனால் சூப்பராக இருக்கும். எக்ஸஸ் சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வேறு ஏதாவது சைஸ் இருக்கான்னு பார்த்தேன். எக்ஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதை ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கலர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஒரு மாதிரி பீச் கலர், தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி க்ரீன். ஓகேங்களா. சூப்பராக இருந்துச்சு இந்த கலர். ஓகே, இது ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோக்கு கிடைக்கிது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இது ஆல்ரெடி நமக்கு 70%ல் தான் இருக்குது. இதில் எதுவும் பெருசாக டிஸ்கவுண்ட் கிடைக்காது. பட் 70%ல் நீங்கள் வந்து அவாசா குர்த்தி இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையாகவே சூப்பர் டீல். நீங்கள் தாராளமாக இந்த ஆஃபரை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது லைவில் தான் இருக்குது. ஏன்னா 70%லாம் வந்து ரேர். சில குர்த்திஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது மாதிரி இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். திருப்பி அகைன் அப்ளை கூப்பன் கிளிக் பண்ணேன். ட்ரெண்ட்ஸ் தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே 70%ல் இருக்கிறதுனால 1.3 rupees தான் நம்மளுக்கு வந்து ஆஃபர் வந்து இருந்தது. ஓகேங்களா. வேறு ஏதாவது திருப்பி அகைன் அந்த பை 2 கூப்பன் ஏதாவது இருக்குமான்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். எனக்கு இல்லை. அதனால் நான் வந்து ட்ரெண்ட்ஸ் கூப்பனே அப்ளை பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி வந்து இந்த 29 rupees வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வருதுன்னு இருக்கீங்க. அதை பற்றின டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நான் அந்த பேண்ட் ஸ்வர்ணா பிராண்ட் இருந்ததில்ல, அது எனக்கு 399க்கு வர்த்துன்னு தோணல. அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சது எல்லாத்தையும் வச்சுக்க போகிறேன். எல்லாமே 70% தான் இருக்குது. ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் டெலிவரி டீட்டெயில்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு வந்து ரிலையன்ஸ் பாயிண்ட் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிஓடி. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து சிஓடி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே 29 வரும். எனக்கு மட்டும் தான் வருது, அது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே 29 வரும். வேணால் அதை கம்மி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஐடியா சொல்கிறேன். நீங்கள் 1 குர்த்தி 2 குர்த்தி வாங்கி இது பண்ணுறதுக்கு ஒரு 4-5 குர்த்தியாக வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து இப்போ 5 குர்த்திக்குன்னா 5 குர்த்திக்கு ஸ்ப்ளிட்டாக இருக்கும். ஸோ அதில் அந்த 1 குர்த்தி மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னா அதோட அமௌண்ட்டோட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டோட்டல் வேல்யூ வந்து 1491 தான். சிஓடி நான் சூஸ் பண்ணதுனால எனக்கு 29. எப்பொழுதுமே சிஓடி சூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஏன் நான் சிஓடி சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஏஜியோ ஆர்டர் கேன்சல் பண்ணாலோ நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணாலோ அமௌண்ட் ரீஃபண்டில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அதனால தான். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வாங்க போகிறேன். திருப்பி ஏஜியோ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்குது பாருங்கள், நிறைய ஆஃபர் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து லைவில் இருக்குது. பிக் போல் சேல் ஆஃபர்லாம். இப்போ வந்து மை அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் நான் வச்சுக்க போகிறேன். கீழே உள்ள ப்ராடக்ட்லாம் கேன்சல் கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று பெட்டர் ப்ரைஸ் எல்ஸ்வேர், அப்புறம் வந்து ஐ வாண்ட் சேஞ்ச் மை மைண்ட் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரீசன் செலக்ட் பண்ணி எஸ்ஐஎம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து அது கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து 4 குர்த்திக்கு எனக்கு வந்து அந்த 29 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த 4 ப்ராடக்ட்டுக்கும். இப்போ எனக்கு வந்து அந்த 3 ப்ராடக்ட் கேன்சல் பண்ணதுனால ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு 14 ருபீஸ் மட்டும் அப்ளை ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.